பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தாகத்தை தீர்த்து திருப்தியாக்கும் கர்த்தர். ஆதார வசனம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியை மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தேவ ஆசீர்வாதத்துக்குரியவர்களே, தாகத்திற்கு தகுந்தாற்போல்தான் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. வறண்ட நிலம் என்றால் தண்ணீர் ஊற்றினால் போதாது, ஆற்றையே திருப்பி விடுவேன் என்கிறார். ஊற்றுகிற தேவன், நிரப்புகிற தேவன். இதை அறிந்த தாவீது, என் ஆத்துமா வறண்ட நிலத்தைப் போல் இருக்கிறது, என் ஆத்துமா உமக்கு நேராக உயர்த்துகிறேன் என்கிறார். அவரை பற்றிய தாகம், வாஞ்சை நமக்கு அவசியம். தாவீது தன் வாஞ்சியை எப்படி வர்ணிக்கிறான்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்கிறான். சங்கீதம் 42:1. இன்னும் நாம் எதற்கு கதறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் ஒரு ஷார்ட்கட்டையே தேடுகிறோம். தேவன் நேர்வழியாய் நடத்துகிற தேவன். அவரை தேடும் தாகம் நமக்கு வேண்டும். அவரை அறிகிற அறிவின் தாகம் வேண்டும். பவுலினுடைய ஜெபங்கள் எல்லாம் நிருபத்தில் வாசித்து பாருங்கள். அவரை அறிகிற அறிவின் மேன்மையை அறியும் மனக்கண்களை உங்களுக்கு தருவாராக என்று தான் ஜெபிக்கிறான். வேறொன்றுக்கு ஜெபிக்கவில்லை. உங்களுக்கு அதை கொடுப்பாராக, இதை கொடுப்பாராக என்று. இந்த அறிவு இருந்தால் எல்லாம் தேடி வரும் என்பது பவுலுக்கு தெரியும். அவன் அனுபவித்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் எதை தேட வேண்டும், எதன் மீது வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்பது. நமக்கும் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. தெரியும் நமக்கு. சபையில் போதனை செய்யப்படுகிறது, வேதம் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட செய்திகள் மூலம் சொல்லப்படுகிறது. தெரிந்தும் எதை முன்னதாக முதன்மையாக செய்ய சொல்கிறார் என்பதற்கு கீழ்ப்படிவதில்லை. மாமிசம், மனித சுபாவம் கீழ்ப்படிய விடாது. அது அப்படித்தான். கவலைப்படுவது நமக்கு இல்லாடிகள். சிலருக்கு கவலைப்படுவதற்கு விஷயம் இல்லையே என்பதை நினைத்து கவலைப்படுவர்களும் உண்டு. கவலைப்படாதே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, சோர்ந்து போகாதே என்று வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொல்கிறதெல்லாம் ஏதோ சும்மா சொல்கிறார் என்று மனிதர்கள் சொல்லுவது போல எடுத்துக்கொள்வது கூடாது. நம்முடைய போக்கு அப்படித்தான் இருக்கிறது. முடிஞ்சவரை கவலைப்படாமல் இரு என்று சொல்வது போல் இருக்கிறது நாம் எடுத்துக்கொள்வது. எங்கேயாவது அப்படி ஒரு வார்த்தை உண்டா? இவைகள் கட்டளைகள். நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது பொறுப்பு. கவலைப்படாதே என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. கலங்காதே என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. மனித உறவு, சூழ்நிலை, உலகப்போக்கு தள்ளி வைத்து விட வேண்டும். அவருக்கு தெரியாதா இந்த விஷயத்தில் கவலை வரும் என்று? கவலை வராது, பயம் வராது, திகில் வராது என்று சொல்லவே இல்லை. வரும். அதற்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. இவைகள் உன்னை கீழே தள்ளிவிடும், அழித்துவிடும். ஆகையால் ஜாக்கிரதையாயிரு என்றார். கவலைப்படுவதே என்பது இந்த காரியத்திற்கு உதவ எனக்கு யாரும் இல்லை, என்னாலும் முடியாது என்ற நினைவு வருகிறது தான் இது கவலை. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 சொல்லப்பட்டுள்ளது. எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லிவிடுங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-18 வரை வாசித்து பாருங்கள். தாவீதினுடைய மனைவி, பிள்ளைகள், தாவீதோடு இருந்த மற்ற மக்களுடைய மனுஷருடைய குடும்பங்கள் எல்லாம் மொத்தமாக அபிலேக்கியர் வந்து மொத்தத்தையும் வாரி கொண்டு போய்விட்டார்கள். தாவீது இல்லாத போது திரும்பி வந்து பார்த்தபோது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தாவீதும் அவருடைய மனுஷர், அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாத போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். வரத்தானே செய்யும். இது யதார்த்தம். இதை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. மொத்த குடும்பம் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? அழுதான். பலனில்லாத அளவுக்கு அழுதான். அப்படியே அழுது கொண்டு அவன் படுத்திருக்கவில்லை. இங்கே தான் நாம் பார்க்க வேண்டும். உடனே எழுந்து தாவீது தேவனை நோக்கி கெஞ்சினான், ஜெபித்தான், ஆலோசனை கேட்டான், பெற்றான், சகலத்தின் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30:19. இதை நாம் செய்கிறோமா? இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு அவர் மீது ஒரு தாகம் இருக்க வேண்டும். பயம், கலக்கம், சந்தேகம், கவலை இவைகள் நமக்குள்ளே உட்கார இடம் கொடுக்கவே கூடாது. தூர எரிந்துவிட்டு தாகத்தோடு அவரிடம் வர வேண்டும். வெற்று பாத்திரமாக அவரிடம் வர வேண்டும். ஜீவத்தண்ணீர் அவரிடம்தான் இருக்கிறது. வாழ்க்கைக்கான பதில், விடுதலை, ஆலோசனை, செயல்பாடு அவரிடம்தான் இருக்கிறது. எனக்கு வேண்டும், நான் கேட்பேன், பெற்றுக்கொள்வேன் என்று இறுதியோடு இருப்பவர்களுக்கு அவர் ஊற்றுகிறார். நிரம்பி வழிந்தோடும் வரை ஊற்றுகிறார். ஆபிரகாமுக்கு ஊற்றினார், தாவீதுக்கு ஊற்றினார், உங்களுக்கு எனக்கு ஊற்றுவார். தாகத்தோடு வர வேண்டும்.
இந்த தாகம் இருந்தால் ஜீவ தண்ணீரைத்தான் தேட வேண்டுமே ஒழிய செல்ஃபோனை எடுத்து யார் யாருக்கோ கூப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை என்று வந்தால் உடனே மண்டியிட்டு ஆண்டவரிடம் தான் கேட்க வேண்டும். நாம் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்று ஜெபந்தான் என்ற நிலைக்கு ஒரு தலைகளாக செய்கிறோம். இந்த தாகம் உள்ளவருடைய அடையாளம் என்ன? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நேரமில்லை என்று சொல்லாமல் அதிகாலை எழுப்பி தூக்கத்தை தியாகம் செய்து கர்த்தரின் சமூகத்தில் அமருவார்கள். நீதிமொழிகள் 8:17 படி கண்டு அடைவார்கள். ஜீவ தண்ணீர் மேல் வாஞ்சையாய் இருப்பவர்கள் சகலத்திற்கு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவார்கள். அவர்களுக்குள்ளே என்ன உணர்த்தப்படுகிறது அப்படியே கீழ்ப்படிவார்கள். வேத வசனம்தான் தேவ சத்தம். இந்த தாகம் உள்ளவர்கள் தேவனுக்கு பயந்து நடப்பார்கள். உள்ளுக்குள்ளே ஒரு பயம், தேவ பயம், மனுஷ பயம் அல்ல. ஐயோ இது அப்பாவுக்கு பிடிக்காது, எல்லாரும் மோசமாக ஒருத்தரை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள், இது அப்பாவுக்கு பிடிக்காது, நாம் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, நகர்ந்து விட வேண்டும். இதான் அடையாளம். ஜெபத்தின் நேரத்தை வேறு எதற்கும் கொடுக்க மாட்டார்கள். இவர்களுக்கு ஜெபம் மூச்சை போல இருக்கும். அவராலே என்று எதுவும் நடக்காது என்பது இவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள். தேவ பிரசன்னத்தை தாக்கும் எந்த செயலையும் தள்ளி வைப்பார்கள். நம்மளுக்கு பிரசன்னம் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் தேடுகிறீர்களோ, தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும். ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக கைகளை ஏறெடுப்பவர்கள். நேரத்தை, காலத்தை பொன்னை போல கருதுவார்கள். சத்தியம்தான் விடுதலையாக்கு, வேறு வழியே இல்லை என்பதை அறிந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த தகுதி இல்லாவிட்டாலும் தேவன் வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இவர்கள் பாத்திரமும் களஞ்சியமும் வழிந்தோடும். இவர்கள் தங்களை உலகத்தாரிடமிருந்து வேறு பிரித்து கொண்டவர்கள். உலகத்தில் தான் வாழ்வார்கள், உலகத்தோடு தான் நட்பு வைத்திருப்பார்கள். ஆனால் தன்னுடைய பழக்க வழக்கங்கள், தங்களுடைய கொள்கையிலெல்லாம் வேறு பிரித்து கொண்டவர்கள். தங்களுடைய தகுதி தேவனுக்குள் இருக்கிறது என்பதை கண்டு கொண்டவர்கள். சங்கீதம் 62:7 தயவு செய்து வாசியுங்கள், ஜெபிக்கலாம். தாகம் உள்ளவனுக்குத்தான் தண்ணீர், பசி உள்ளவனுக்குத்தான் ஆகாரம். தேவனே, உங்கள் மீது வாஞ்சை உள்ளவர்கள் உமது பிரசன்னம், வாஞ்சையும் தாகம் உள்ளவர்களுக்கும் உடைய பிரசன்னம் வந்து சேரும், தங்கும், நிரப்பும், திருப்தியாக்கும் என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த தாகம் முதலில் எங்களுக்கு வேண்டும். ஆவியானவர் இந்த தாகத்தை, ஜெபத்தின் தாகத்தை, விண்ணப்பங்களின் தாகத்தை, உங்கள் துதிக்கும் தாகத்தை, ஆராதிக்கும் தாகத்தை, வேத வசனின் மேல் ஒரு தாகத்தை எங்களுக்குள் உண்டாக்குவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.